வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 28வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையினுடைய 28வது பாடலை பார்க்க இருக்கிறோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இப்பாடலில் ஆண்டாள் நாச்சியார் ஆயர் குலத்திற்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள அன்பு பற்றி அழகாக எடுத்திருக்கிறார்கள். அதாவது, பசுக்களின் பின்னே சென்று காட்டினை அடைந்து அங்கே நாங்கள் உண்போம். அறிவில்லாத ஆயர் குலத்தில் உன்னை பெறுவதற்கு நாங்கள் எத்தகைய புண்ணியம்தான் செய்திருக்க வேண்டும்? குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள உறவை யாராலும் ஒழிக்க இயலாது. அறியாத பிள்ளைகளாகிய நாங்கள் அன்பினால் உன்னை சிறிய பெயர்களால் அழைத்ததற்காக கோபம் கொள்ளாதே. இறைவனே, எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று பாடுகிறார்கள். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான திருவெம்பாவை பாடல் 28வது பாடல் மாணிக்கவாசகர் அருளி செய்தது. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தொறுமெழுந்து அருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுறை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இப்பாடலில் மாணிக்கவாசகர் இறைவனுடைய பெருமைகளை பற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். அதாவது, இறைவா, ஆதி நடு அந்தம் எல்லாமே நீயே. மும்மூர்த்திகளுக்கும் உன்னை அறியும் ஆற்றல் இல்லை எனும்போது எங்களைப் போன்ற வேறு யாரால் தான் உன்னை அறிய முடியும்? இத்தனை அறிய நீ உன் அடியவர்களை ஆட்கொள்வதற்காக அருளே வடிவான உமையுடன் அவர்கள் வாழும் பழங்குடிசைகள் ஒவ்வொன்றிலும் எழுந்தருள்கின்றாய். சிவந்த அனல் போன்ற திருவுருவை காட்டி திருப்பெருந்துறை திருக்கோயிலையும் காட்டி எங்களை ஆட்கொண்டவனே, நீ பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடுகிறார்கள். இத்துடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவெம்பாவை பாடல் நிறைவடைந்தது. நாளை தினம் மற்றொரு பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.